ஈடு இணை இல்லாத விடையேற பெற்ற நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துடைய சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் மீண்டும் உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச முடியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பிரசங்கியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனம். வாசிக்கலாம். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். இங்கே பிரசங்கி சாலமோன் எழுதுகிறார், காற்றை கவனிக்கிறவன் என்ன செய்ய மாட்டானா? விதைக்க மாட்டான். மேகத்தை கவனிக்கிறவன் அறுக்க மாட்டான். இங்கே அருமையாக ஞானி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகத்தை கவனிக்கிறவன் அறுக்க மாட்டான். அப்படி என்று சொன்னால் இங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல விரும்புகிறார். என்ன செய்தி என்று சொன்னால், காற்று என்கிற பொழுது காற்றை கவனித்தவன் என்ன செய்ய மாட்டான்னா, வயக்காட்டுல போய் காத்து அடிக்குது, இப்ப போல நம்ம விதைச்சா சரிப்படாதுன்னு சொல்லி என்ன செய்வான், சூழ்நிலையை பார்க்கிறார்கள். இங்கே அதைத்தான் இயேசு சொன்னார். லூக்கா 18வது அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லுகிற பொழுது சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று நம்ம கடந்த காலத்தில் தியானித்தது உண்டு. இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்றார். அப்போ சோர்வுகள் ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே வருகிறது ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அப்போ காற்றை கவனிக்கிறவர்கள் விதைக்க மாட்டார்கள் என்பது போல நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாதுன்னா பார்க்கவே கூடாது. நம்முடைய சூழ்நிலையை பார்த்தா நம்ம எதிர்பார்க்கிற காரியம் நடக்காதுன்னு தான் நமக்கு தெரியும். அப்படிதானே? நம்முடைய சூழ்நிலையை ஒரு நாளும் பார்க்க கூடாது. நாம ஜெபிக்க வேண்டிய காரியத்தை, ஒரு காரியத்தை கேட்டா, இப்ப சுவேதா என்னது ஆகணும்னு நினைச்சா டாக்டர் ஆகணும்னு கரெக்டா அதே தீர்மானத்துல இருக்கா. அந்த தீர்மானத்தை நினைச்ச கூடாது, சூழ்நிலையை பார்க்க கூடாது. அவர் எதான் சொல்ற, காற்றை கவனிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், விதைக்க மாட்டான். சூழ்நிலையை கவனித்தால் சூழ்நிலை எப்படி இருக்கு, எதிராதான் இருக்கு. அப்படிதானே? சூழ்நிலை என்னது? பொருளாதாரம் சூழ்நிலைகள் நமக்கு கால சூழ்நிலைகள் எல்லாம் எல்லாருக்கும் ஒண்ணு போல இருக்குமானா இருக்கவே இருக்காது. சரியா? இப்ப ஒண்ணு வேண்டாம், 2-3 நாளைக்கு முன்பாக நான் இன்றைக்கு வரைக்கும் நாளைக்கு வரைக்கும் நடக்கிற சில காரியங்களுக்காக எனக்கு சில ஆயிரங்கள் தேவைப்பட்டுச்சு. ஆனா 2 நாளைக்கு முன்பாக என்கிட்ட என்ன கிடையாது, சில ஆயிரங்கள் கிடையாது. ஆனால் ஆண்டவரிடத்துல நாம ஜெபிக்க வேண்டியதை சரியா ஜெபித்து கொண்ட இருந்தா நம்ம பைய நிரப்புறது யாரு வேலை? கர்த்தருடைய வேலை. சூழ்நிலையை பார்க்கவே கூடாது. சூழ்நிலை எல்லா பக்கமும் நமக்கு எதிராக தான் இருக்கும். சூழ்நிலையை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கவே முடியாது. காற்றை கவனித்தான் அப்படின்னா விதைக்க மாட்டான். விதைக்கல அப்படின்னால என்ன செய்ய முடியாது, அவன் விளைச்சலை காண முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. சூழ்நிலை என்பது உலகத்துல எல்லா மனுஷனுக்கும் எந்த நேரத்திலேயுமே எதிராக தான் இருக்கும். சோ எதிராக இருக்கிற அந்த காலகட்டத்துல தான் நம்ம விடாமுயற்சியோடு, அதான் இயேசு சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. சோர்ந்து போகவே கூடாது. கேட்ட காரியத்தை விடாத வரைக்கும், பெருகிற வரைக்கும் நான் டாக்டர் ஆவேன்னா சொல்லு, ஆவேன். அதான் முடிவு. அல்லேலூயா. அப்போ விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கும். யாரையும் நினைச்ச முடியாது, ரட்சிக்க முடியாது. நான் எதை விசுவாசித்தோனோ அதை கடைசி வரைக்கும் நான் கரெக்டா இருந்தேன்னா, நான் ஜெபிக்க போற இடத்துல எல்லார்ட்டையும் சொல்லுவேன், உங்க விசுவாசம் தான் உங்களை ரட்சிக்கும். நான் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணி விசுவாச விரட்டினாலும் சரி, நோய்களை குணமாக்கினாலும் சரி, ஆனா நீங்க விசுவாசிக்காம என்ன நடக்காது, உங்களுக்கு அற்புதம் நடக்கவே நடக்காது. நான் விசுவாசிக்க நான் இதை பெற்றுக்கொள்ளுவேன் தான். அதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், அவன் நம்பிக்கைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க, அது இப்படியாது, நான் கூட அப்படிதான் சொல்லுவேன். ஆனா எல்லாரும் உலகத்துல கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணுங்க, கிடைக்கும். அல்லேலூயா. அதைத்தான் இயேசு சொன்னார், சோர்ந்து போகாமல் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்ப நாம எந்த நேரத்துல எந்த பொருள் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த நேரத்துல அந்த காரியத்தை, அந்த பொருளை, அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் தான் இயேசு. அல்லேலூயா. இப்ப இங்க பாருங்க, அதே லூக்காவுல பார்க்கிற பொழுது 18வது அதிகாரத்துல 35 சொல்லுகிற பொழுது அங்க எழுதுகிறார். என்ன எழுதுறாரு? வாசிங்க. பின்பு இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு சமீபமாய் போகையில் வரும்பொழுது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான்.
ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். அல்லேலூயா. இங்க இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு என்ன செய்றார்? சமீபமாய் அருகாமையில பக்கத்துல வந்து கொண்டிருக்கிற பொழுது அங்க ஒரு குருடன் தினந்தோறும் என்ன செய்வானோ பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற குருடன் அன்றைக்கு அவர் வருகிற அந்த வழிபாதையில உட்கார்ந்து இருக்கிறான். யார் வருகிற வழிபாதையில? அந்த குருடன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? பிறவி குருடனாய் இருந்த மனிதன் எப்போதும் பிச்சை எடுக்கிறது போல அந்த இடத்துல பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வந்து கொண்டிருக்கிற வேளையில வாசிங்க, ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். இந்த ஜனங்கள் சொல்றாங்க, நசரனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். இங்க நம்ம பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து அந்த வீதியில நடந்து போகிற பொழுது எப்போதும் தினந்தோறும் அந்த இடத்துல உட்கார்ந்து பிச்சை எடுக்கிற அந்த மனுஷனுக்கு திடீரென்று ஒரு வித்தியாசமான அவனுக்கு கண்ணு தெரியாது. என்ன தெரியாது? அங்க வீதியில நடந்து போகிற கூட்டம் அவனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனா தினந்தோறும் அந்த இடத்துல நடமாடுகிற மக்களுடைய சத்தம் அவனுக்கு தெரியும். இன்றைக்கு அவன் பார்க்கிறான், ஒரு வித்தியாசமான ஒரு சத்தத்தை கேட்கிறான். என்ன? கூட்டம் கூடுறதுக்கும் கூட்டம் இல்லாத சத்தத்துக்கும் ஒரு வித்தியாசம். 4 பேர் நடந்து போறதுக்கும் 40 பேர் நடந்து போறதுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிகிறது. அவன் அதை அறிந்த உடனே அவன் என்ன செஞ்சான்னா, கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தினான். என்ன செஞ்சான்? கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தினான். சூழ்நிலை அவன் பார்க்கவில்லை. பாருங்க, கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி என்ன செஞ்சான்னா, ஏன் இன்றைக்கு இவ்வளவு கூட்டம் என்று விசாரிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. அவன் விசாரிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து இந்த வீதியாய் போகிறார் என்று அவர்கள் அறிவித்தார்கள். ஆனா அவனுடைய ஸ்டேட்மெண்ட் இப்படி பார்த்தா அவன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி. இங்கே அவன் கூப்பிடுகிற விதத்தை அந்த ஒரு வசனத்துக்கும் அடுத்த வசனத்துக்கும் இடையில நம்ம பார்க்கிற பொழுது அநேக சம்பவங்கள் உள்ளே மறைந்திருக்கிறது. என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் அவன் விசாரித்திருக்கிறான். என்ன செஞ்சிருக்கிறான்? ஏன்னா இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்துல பிறப்பார் என்ற சம்பவம் வரைக்கும் அவன் விசாரித்திருக்கிறான். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கிற பொழுது, சுவிசேஷத்தை அறிவிக்கிற பொழுது, வேதத்தை வாசிக்கிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கிற வரைக்கும் வாசித்துக் கொண்டே இருக்கணும், செபித்துக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்க்கவே கூடாது. சூழ்நிலைகள் என்றைக்குமே நமக்கு எதிராகவே இருக்கதான் செய்யும். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வாழ்க்கையில முன்னேற மாட்டோம். அல்லேலூயா. அப்ப என்றைக்குமே எதிர்மறையா நெகட்டிவாக என்ன செய்யக்கூடாது? பேசவும் கூடாது, சிந்திக்கவும் கூடாது. எல்லாவற்றிலுமே நேர்மறையாக பாசிட்டிவாவே எடுத்துக்கொள்ள வேண்டும். நிச்சயமாய் நடக்கும். எனக்கு நான் எதிர்பார்த்த காரியத்தை கர்த்தர் நடத்தி தருவார். சூழ்நிலை என்பது எனக்கு என்றைக்குமே எதிராக அமைய விட மாட்டார். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அவன் காற்றை கவனிக்கிறவன் என்ன செய்ய மாட்டானா? விதைக்க மாட்டான். சூழ்நிலையை பார்த்தா நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. நம்மளால முடியாது. எப்பொழுதுமே நான் ஆரம்ப காலத்திலிருந்து ஆண்டவரை என்றைக்கு விசுவாசிக்க ஆரம்பித்தனோ அப்பொழுதுல இருந்து இந்த நாள் வரைக்கும் எதை வாங்க வேண்டும் என்று நினைப்பனோ அதை வாங்கிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் என் கூட யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். அவர் நடத்துவார். நம்ம சூழ்நிலை பாக்கெட்டு தூசி தான் பறக்கும். தூக்கி போட்டு மிதிச்சா கூட என்னதான் பறக்கும்? துட்டு பறக்காது, தூசி தான் பறக்கும். ஆனா சூழ்நிலையை பார்த்தா நம்ம எந்த பொருளையும் வாங்க முடியாது, எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. ஆனா சூழ்நிலையை பார்க்காம கர்த்தரை மாத்திரம் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவரால முடியும். அல்லேலூயா. அப்ப இயேசப்பாவால மட்டும்தான் முடியும். நான் அதே போல அப்படிதான் நான் ஜெப வீடு கட்டுகிற பொழுது சூழ்நிலை ஒன்றுமே அமையல. ஆரம்பிக்கிற பொழுது வெறும் 350 ரூபாய் காசை வச்சுதான் அந்த இடத்தை கிளீன் பண்ண ஆரம்பிக்கையில வெறும் 350 ரூபாய் என் கையில இருந்துச்சு. அப்போ 350 ரூபாயை வச்சு ஆண்டவர் சொன்னார், நீ சூழ்நிலையை பார்க்காத, உன் நிலவரத்தை பார்க்காத, உன் கடனை பார்க்காத, உன் குடும்ப பிரச்சனையை பார்க்காத, நீ என்ன நம்பி செய் அப்படின்னு ஆண்டவர் என்ற சொன்னாரு. அதே போல வெறும் 350 ரூபாயை வச்சு அந்த வேலையை நாங்க ஆரம்பித்தோம். ஆண்டவர் மேல சூழ்நிலையை எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இந்த பாடம், காற்றை கவனிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? விதைக்க மாட்டான். மேகத்தை கவனிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? ஐயோ மேகம் கருத்து இருக்கு, மழை வரப்போகுது, மழை வந்துச்சுன்னா என்ன செய்ய முடியாது, நம்ம அறுத்த தானியங்கள் எல்லாம் வீணா போயிரும் சொல்லி அவன் அப்படி சிந்திக்க ஆரம்பிச்சான். அதனால மேகத்தை கவனிச்சாலும் அறுக்க மாட்டான், காற்றை கவனிச்சாலும்
விதைக்க மாட்டோம். அதே போல நம்ம சூழ்நிலையை பார்த்தா, நம்ம வீட்டை பார்த்தா, நம்ம குடும்பத்தை பார்த்தா, நம்ம வருமானத்தை பார்த்தா எதையுமே நினைச்ச முடியாது, சாதிக்க முடியாது. ஆனா எல்லாமே எதிராதான் இருக்கும். அதையும் தாண்டி பார்க்கிறது தான். ஒரு வசனம் கூட எனக்கு ஞாபகத்துக்கு வருது. யோவான் 11ஆம் வசனம், 11ஆம் அதிகாரத்துல 40வது வசனம் வாசிங்க. யோவான் 11:40. ஆண்டவர் அங்கே கல்லறையின் வாசலில் நின்று கொண்டு மார்த்தாளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். வாசிங்க. இயேசு மார்த்தாளை நோக்கி, நீ விசுவாசித்தால் யாருடைய மகிமை காண முடியுமா? தேவனுடைய மகிமை காண முடியும். சுவேதா விசுவாசிக்கணும். ஆண்டவர் என்னை டாக்டர் ஆக்குவாரு, எங்க அப்பா ஆக்குவாரு, எங்க அம்மா ஆக்குவாங்க, எங்க குடும்பம் ஆக்கும், என் சொந்தம் ஆக்கும் அப்படின்னா ஆக முடியாது. அரசாங்கம் ஆக்காது, அப்பா அம்மாவாலையும் ஆக்க முடியாது. யாரால் ஆக்க முடியும்? அங்க யார் என்ன சொன்னாரு? நீ விசுவாசித்தால் யார் மகிமையை காண முடியும்? தேவனுடைய மகிமையை காண முடியும். ஆண்டவர் எனக்காக ஒரு வானத்தை திறக்க முடியும். ஆண்டவர் நினைச்சா உனக்காக ஒரு சட்டத்தையே போட முடியும். புரிஞ்சுச்சா? நான் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்லுவேன், ஆண்டவர் நினைச்சா ஒருத்தருக்காக ஒரு சட்டத்தையே ஏற்ற முடியும். சரிங்களா? நான் அடிக்கடி அநேக காரியங்களில அநேக விதத்துல நான் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஏன்னா நான் அகிலா பிறக்கக்கூடிய சூழ்நிலை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கு. அகிலாவை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிற பொழுது வேலை கிடையாது, வருமானம் கிடையாது. 2வது பிரசவம் யாரதான் பார்க்கணும்? எனக்கு தான் தெரியும். சரியா? பாருங்க, அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில அவளை எத்தனையோ நாட்கள் ஆஸ்பத்திரியில இருக்கிற பொழுது செலவுக்கு காசு கிடையாது, வேலை கிடையாது, வருமானம் கிடையாது. ஆனா ஆண்டவர் எங்களுக்குன்னு ஒரு சட்டத்தை போட்டார். என்ன சட்டம் போட்டா தெரியுமா? மழை நீர் சொட்டு நீர் பாசனத்தை உடனே நிறைவேற்றணும்னு தமிழக முதல்வர்கள் அந்த சட்டத்தை போட்டோன்னே எனக்கு வேலை குவிந்தது. அப்போ அன்றைக்கு அந்த வேலை நிமித்தமா தினந்தோறும் உள்ள தேவை சந்திக்கப்பட்டது. சரியா? அதே போல தேவன் நமக்கென்று ஒரு சட்டத்தையே ஏற்ற முடியும். ஒரு மனுஷன் 80 லட்சம் ரூபாய் கடன், சாக வேண்டிய ஒரு நிலைமை, தன் பொருளை எல்லாம் இழந்துருவோமோ என்று சொல்லி மறிக்கக்கூடிய தருவாயில ஆண்டவரை நம்பி செபித்துக் கொண்டிருந்தான். அவன் நம்ம நினைக்கலாம், அதான் வேதம் சொல்லுகிறது, மழை பெய்கிற பொழுது நல்லோர் மீதும் தீயோர் மீதும் பொழிய வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சில ஆசீர்வாதங்கள் நல்லவங்களுக்கும் கிடைக்கும், கெட்டவங்களுக்கும் கிடைக்கும். அப்ப பாருங்க, யாரோ ஒரு மனிதன் மீது தேவன் வைத்திருந்த கரிசனை அவங்க செபத்துக்காகத்தான். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்துச்சு? ஒரு லோனு கேன்சல் பண்ணாங்க தெரியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து விவசாய கடன் அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணாங்க. உண்மையில அதுல பயன்பெற்றது யாருன்னா ஒரு தேவ மனுஷி நாகர்கோயில்ல பயன்பெற்றான். அன்றைக்கு மட்டும் அந்த லோனு கேன்சல் ஆகனா குடும்பத்தோடு அவங்க மறித்திருப்பார்கள். காரணம், ஒரு குடும்பம் ஆண்டவரை நம்பி இருந்ததுனால ஆண்டவர் சட்டத்தையே பாஸ் பண்றாரு. அல்லையா? அதே போல நீ ஆண்டவரை ஸ்ட்ராங்கா பிடிச்சன்னா உனக்காக சட்டமே மாறும். மாறுமா மாறாதா? அதான் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். தாவீது சொல்றான், நான் ஒன்றையே கேட்டேன் அதையே நாடுவேன். கேட்டது என்னது? ஒன்றையே கேட்டேன் அதையே நாடுவேன். நான் என்னத்தை கேட்டனோ அதுதான் கடைசி வரைக்கும் நான் அதை விட மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி தாவீது நின்றான். நான் ஒன்றையே கேட்டேன் அதையே நாடுவேன், அதை விடவே கூடாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரிடத்துல நம்ம கேட்டதை பெறுகிற வரைக்கும் விடக்கூடாது. நான் திறப்பல நிற்கிற பொழுது, நான் ஊழிய பாதையில ஆரம்ப காலத்துல ஓடுகிற பொழுது ஒன்றுமே எனக்கு தெரியாது. வேதத்தை குறித்து தெரியாது, ஜெபமான தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா எனக்கு கற்றுக் கொடுத்தது ஆண்டவர் சமூகத்துல காத்து கிடந்தேன், தேவ சமூகத்துல பாஸ்டிங் போட்டேன். ஆண்டவரை நீர் என்னை என்ன செய்யணும்? இந்த வசனத்துல என்ன சொன்ன? மரித்தவனை உயிரோடு எழுப்பினீர், லாசருவை எழுப்பின அந்த சம்பவம் என் வாழ்க்கையில நிறைவேறுகிற வரைக்கும், என் ஊழியத்துல நடக்கிற வரைக்கும் நான் மனுஷ மாட்டேன், விட மாட்டேன். அந்த வரத்தை வாங்குற வரைக்கும் விட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரை பிடியாய் பிடித்தே. சூழ்நிலைகள் எல்லாம் எதிராகத்தான் இருந்துச்சு, எல்லாமே எதிராக இருந்துச்சு. நான் சூழ்நிலையை பார்க்கல. ஆண்டவர் என்னைக்கும் 5 பேர் செத்தவன் இன்றைக்கு ஊழியத்துல குழந்தையிலிருந்து 86 வயசு மனுஷன் வரைக்கும் மரித்தவர்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்காங்கன்னா காரணம் கேட்டதை பெறுகிற வரைக்கும் நான் விடல. அல்லேலூயா. கவனித்தால் நடக்காது, சூழ்நிலையை கவனிச்சா நடக்கவே நடக்காது. குடும்ப பேக்ரவுண்ட பார்த்தா, பைனான்ஸ் பேக்ரவுண்ட பார்த்தா நம்ம நினைச்சது நடக்காது. அதை பார்க்கவே கூடாது. சுந்தரிய பார்க்கப்படாது, பாஸ்கர பார்க்கப்படாது. யார பார்க்கணும்? சிலுவையை நோக்கி, இயேசுவை நோக்கி பார்க்கணும். அவர் தான் சொன்னார். மார்த்தால பார்த்தாரு. மார்த்தா என்ன பார்த்தா?
அதுக்கு கீழே வாசிங்க. மார்த்தாள் சூழ்நிலையை பார்க்கிறாள். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகத்தை கவனிக்கிறவன் அறுக்க மாட்டான் என்ற வேத வாக்கின்படி மார்த்தாள் இயேசுவு கிட்ட சொன்னார், ஆண்டவரே மரித்து 4 நாள் ஆகிவிட்டது, என்ன ஆயிருக்கும்? சரீரம் நாறி போயிருக்கும். அவ சூழ்நிலையை பார்த்தா, உலகத்தினுடைய காரியங்களை பார்த்தா, உலக பிரகாரமாக சூழ்நிலை பிரகாரமாக ஒரு மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு 4வது நாள் தோண்டி எடுத்தா எப்படிதான் இருப்பான்? புழுத்து சரீரம் உடைந்து நாறி போய் தான் இருப்பான். அவ உலக பிரகாரமாக அந்த சூழ்நிலையை மட்டும்தான் பார்த்து பேசினாள். ஆண்டவர் சொன்னார், சூழ்நிலையை பார்க்காத, உனக்கு ஏற்கனவே நான் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சூழ்நிலையை பார்க்கவே கூடாது. ஆண்டவர் உனக்கு பேசியிருக்காரா இல்லையா? பேசியிருக்காருல. அப்ப அதை நிறைவேற்றுவாரா நிறைவேற்ற மாட்டாரா? அப்ப அதுதான் விசுவாசம். அதை மட்டும்தான் பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ஒண்ணுமே கிடையாது. சரியா? சூழ்நிலையை என்றைக்குமே பார்க்கவே கூடாது. சூழ்நிலையை பார்த்தோம்னா அந்த வசனம் படி நம்ம அறுக்கவும் மாட்டோம், சேர்க்கவும் மாட்டோம், நம்ம களஞ்சியும் நிறையவும் நிறையாது, நம்ம நினைச்சதை பெற்றுக்கொள்ள முடியாது. வேத வாக்கு சொல்லுகிறவன் கேட்டதை பெற்றுக்கொண்டு விட்டேன் என்று விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான் என்று எழுதுகிறார். நான் டாக்டர் ஆயிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை சாதிக்கும்படியாக தேவ சமூகத்துல விசுவாசத்தோடு சூழ்நிலை, எந்த சூழ்நிலை பார்க்க கூடாது, பொருளாதாரத்தை பார்க்க கூடாது, நம்முடைய குடும்ப பேக்ரவுண்ட பார்க்க கூடாது, நம்ம யாரையுமே. அடிக்கடி சொல்லுவேன், கடந்த வாரத்துல செய்தி கொடுக்கிற பொழுது அதான் சொன்னேன், வேத வசனம் சொல்லுகிறது, யாரையுமே நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்ப கூடாது. யாரை நம்ப கூடாது? வேத வசனம், நான் சொல்லல. 118 சங்கீதம் 8வது வசனத்துல எங்க எழுதியிருக்கிறார். 8:9 சொல்லுகிற பொழுது சொன்னார், என்ன எழுதுறாரு? நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம், பிரபுக்களை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம் என்று அங்கே 8வது வசனம் 9வது வசனத்தில் அடுத்து எழுதி வைத்திருக்கிறார். அப்படிதான் எழுதுறாரு. என்ன எழுதியிருக்கிறாரு? 118 8 9 மனுஷனை நம்புவதை சத்தமா வாசி. மனுஷர்களை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். பிரபுக்கள் எதை குறிக்கிறதுனா அரசாங்கத்தை, ஆளுகையில் உள்ளவர்களை, அதிகாரத்தில் இருக்கிறவர்களை நம்புவதை காட்டிலும் யார் பேரில் பற்றுதலா இருக்கணும்? கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அல்லேலூயா. நம்ம யாரையுமே நினைச்ச கூடாது, நம்ப கூடாது. யார நம்ப கூடாது? நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன், பிரிசிலாவா இருந்தாலும் சரி, அகிலாவா இருந்தாலும் சரி, அப்பாவை நம்ப கூடாது, ஏசப்பாவை நம்பணும். அல்லேலூயா. உனக்கு ஏதாவது தேவைன்னா ஒண்ணு மட்டும் நான் அவங்ககிட்ட பிடிச்ச ஒரு காரியம், எனக்கு பிடிச்ச, எனக்கு அவங்க கேட்டது கிடைக்கிறதுக்கு ஒரு விதத்துல இது ஒரு காரணம். என்னன்னா, நம்ம ஜவுளி கடைக்கு போனாலும் 3 பேர் உள்ள போய் ஜெபம் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஒரு மோதிரம் எடுக்கணுமா ஜெபம் பண்ணுவாங்க, பேனா வாங்கினாலும் ஜெபம் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஏன்னா அதுதான் வாய்க்கு செய்யும். நம்ம அங்க போய் நின்று மனசு மாறிடுவோம். வாங்கி தரேன்னு சொன்னவங்க கூட அங்க போய் என்ன செஞ்சிருவோம்? மனசு மாறிடுவோம். அப்ப நீங்க ஜெபம் பண்ணலன்னு அர்த்தம். பெரியப்பா வாங்கி தரேன்னு சொன்னதை நீ வாங்கலன்னா காரணம் யாரு தெரியுமா? என்கிட்ட கேட்டா நீங்க ஜெபம் பண்ணல. பெரியப்பா சொல்லியிருக்காரு, ஆண்டவரே எங்க பெரியப்பா இப்படி சொன்னாரு, அதை வாங்கி தர நீங்க உதவிச்சீங்கன்னா பெரியப்பாவை ஆண்டவர் ஏவிடுவாரு. பிள்ளைகளுக்குமே நான் தான் சொல்லுவேன், ஜெபம் பண்ண அவங்க 3 பேரும் சேலை எடுத்தாலும் சரி, சட்டை எடுத்தாலும் சரி, ஜெபம் பண்ணாம வரமாட்டாங்க. ஏன்னா இங்க இருந்து போவையில கண்டிஷன் போட்டு போவோம், 500 ரூபாய்க்கு தான் ட்ரெஸ் எடுக்கணும்னு. சரியா? ஆனா அவங்க 2 பேருக்கும் ஒரு ரகசியம் தெரியும், அப்பா வந்தா 2 கிடைக்கும் சொல்லி. அதனால அம்மாவுக்கு விட மாட்டாங்க, தனியா போட மாட்டாங்க. அப்போ அப்பா வந்தா கண்டிஷன் போட்டு தான் கூட்டு போறேன். கூட்டு போனாலும் கடையில போனோம்னு என்ன ஆயிருது? டபுளா நான் வாங்கி கொடுத்துறேன். நினைச்சதை விட டபுளா வாங்கி கொடுக்க. காரணம் என்னன்னா, தேவன் தான் இருதயத்தை மாத்த முடியும், நம்மளால மாத்த முடியாது. அப்போ ஆண்டவருடைய காரியத்துல நாம சரியா இருந்தா நம்ம கேட்டதை கத்து தருவாங்க. அல்லேலூயா. அப்ப ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணணும். நீ என்னெல்லாம் பெரியப்பா வாக்கு கொடுத்துருக்கணும் அதெல்லாம் நீ ஜெபம் பண்ணணும் இனிமே. சரியா? நீயும் தான் என்ன. அப்ப பெரியப்பா வாங்கி தரணும் அப்படின்னா, ஆண்டவரே எங்க பெரியப்பா எனக்கெல்லாம் இதெல்லாம் பிராமிஸ் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு ஜெபம் பண்ணல. நீ ஜெபம் பண்ணல, அதனால நான் வாங்கி தரல. குற்றம் உன்னிடத்தில் இருக்கிறது. அதே போலதான் நீ கேட்டது கிடைக்கல அப்படின்னா, ஏசப்பா கிட்ட நீங்க என்னதான் கேட்டீங்களோ, நீ எதை அதைத்தான் தாவிச்சான். ஒன்றையே கேட்டேன் ஒன்றையே நாடினேன் ஒன்றையே கேட்டேன் தாவிச்சு சொன்னார். அப்ப ஆண்டவர் இடத்துல மார்த்தாளை பார்த்து சொன்ன அதை கர்த்தர் தான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றார். நீ விசுவாசித்தார்
தேவ மகிமையை காண முடியும். 10,000 ரூபாய்க்கு செல்லு எடுக்கணும்னு போனா அங்க 20,000 செல்லு கிடைக்கும். 20,000 ரூபாய்க்குன்னு போனா 30,000 ரூபாய் கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தான் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். சூழ்நிலையை பார்த்தா நம்ம எதையுமே சாதிக்க முடியாது, எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இப்பவும் உறுதியா சொல்ற, நமக்கெல்லாம் அப்பா நல்ல வீடு தருவார். அல்லேலூயா. நிச்சயமாய் தருவார். அது ஒரு நாள் உண்டு. ஆபிரகாமுக்கு 75 வயதில் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். உனக்கு ஒரு குமாரன், ஒரு சுதந்திரவாளி பிறப்பான் என்று சொன்னார். அந்த சுதந்திரவாளியை பெற்றுக் கொள்வதற்கு எத்தனை வருஷம் காத்திருந்தாரு? எத்தனை வருஷம்? 25 வருஷம் காத்திருந்தார். 75வது வயசுல ஆண்டவர் வாக்கு கொடுத்து அவருக்கு நடந்தது எத்தனாவது வருஷத்துல? 100வது வயது. அப்ப 25 ஆண்டு காலம் காத்திருந்தார். பொறுமை இருந்துச்சு. நம்மன்னா ஒரு வருஷத்துல என்ன பெரியப்பா சொன்னாரு வாங்கி தரோம். ஐயோ நம்ம பெரியப்பா நம்ம அப்பா இந்த வருஷம் அந்த வீட்டுக்கு பெறலான்னாரு, இந்த போகல. நமக்கு இது கிடைச்சிரும் அது கிடைச்சிரும். இந்த வருஷம் ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, இன்னும் நடக்கலையா? இந்த வருஷம் வாக்கு தத்தம் வந்துச்சு, இன்னும் நடக்கல. நம்மனா புலம்பி தள்ளிடுவோம். அப்படிதானே? நம்ம புலம்பிடுவோம். ஆனா ஆபிரகாம் ஆண்டவர் இன்னும் நீங்க எபிரேயர்ல போய் வாசித்தீங்கன்னா ஆபிரகாமுடைய அவருடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னா, ஆண்டவர் 75வது வயதிலே கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் என்ன நினைச்சாருன்னா, பெற்று கொண்டு விட்டேன் என்று விசுவாசித்தார். எத்தனை வயசுல? 75வது வயசுல கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் எனக்கு தந்துட்டாருன்னு இருந்தாராம். ஆனா கிடைச்சது எத்தனை வயசுலதான்? 100 வயசுல கிடைச்சிட்டேன், நான் வாங்கிட்டேன் அப்படின்னு உறுதியா இருந்ததுனாலதான் 100வது வயதில் அவர் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, காலம் தாமதித்தாலும் வாக்குத்தத்தம் ஒரு நாளும் பொய் சொல்லவே சொல்லாது. அல்லேலூயா. அப்போ நான் டாக்டர் ஆயிட்டேன்னு நீ மன உறுதியா இருந்தா தான் ஆக முடியும். புரிஞ்சுட்டா? யார் எல்லாரும் பெரியப்பா முதல் யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்கவே கூடாது. பாசிட்டிவா இருந்தா என்ன செஞ்சணும்? எடுத்துக்கிடணும். நெகட்டிவா இருந்தா என்ன செய்யணும்? விட்டுறணும். பாசிட்டிவான வார்த்தை யார் வாயில இருந்து வந்தாலும் சரிதான், எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒழிய நெகட்டிவான வேர்ட்ஸ் எது வந்தாலும் என்ன செஞ்சிடணும்? அது பெருசா எடுக்கவே கூடாது. அதை என்ன செஞ்சோம்? ஒவ்வொருத்தரும் சில நெகட்டிவான வார்த்தைகள் சொல்றாங்கன்னா 2 விஷயத்துல சொல்லுவாங்க. ஒன்று நம்ம சூழ்நிலையை பார்த்து சொல்லுவாங்க, இன்னொன்று கரிசனையில சொல்லுவாங்க. சரிங்களா? 2 அர்த்தத்துலதான் நம்ம பார்க்க வேண்டும். அதை தவிர நம்மளும் நெகட்டிவா பார்த்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு நெகட்டிவா மாறிடும். என்றைக்குமே வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நீ பார்ப்பாய் என்று சொன்னால் அது நமக்கு ஆசீர்வாதமாக திரும்பிவிடும். புரிஞ்சுட்டா? சூழ்நிலைக்காக ஆலோசனை கொடுப்பாங்க, அப்போ அவங்க கரிசனையில ஆலோசனை கொடுப்பாங்க. அதையும் தாண்டி நீ விசுவாசிக்கிறது தான் உன் விசுவாசம். அந்த அம்மா சூழ்நிலையை பார்த்துச்சு. அந்த அம்மா என்ன செஞ்சு? சூழ்நிலைக்கு நிலைமையை பார்த்துச்சு. உலக பிரகாரமாக யதார்த்தமா அந்த அம்மா பார்த்ததுனாலதான் ஆண்டவரே சரீரம் நாரி போயிருக்குமையா, நீர் இப்ப போய் கல்லறை வாசல திறங்கன்னு சொல்றீர் ஆண்டவரே அப்படின்னு மார்த்தாள் இயேசுகிட்டு சொன்னார். ஆனா இயேசு சொன்னார், நீ சூழ்நிலையை பார்க்காத, விசுவாசி. நான் வந்திருக்கிறேன், அற்புதம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு உனக்கு தெரியுது. அப்ப இவனை எழுப்புறது எனக்கு லேசான காரியம். ஏன் நீ விசுவாசிக்கல? சூழ்நிலை மட்டும் ஏசப்பா முன்னாடி என்ன செய்யக்கூடாது? சூழ்நிலைய பார்க்க கூடாது. ஐயோ காற்றடிக்குமே, இந்த காலத்துல நான் விதைக்க மாட்டேன் விலகி ஓடக்கூடாது. ஐயோ மேகமா இருக்கு, மழை பெய்ய போது, நான் இப்ப அறுக்க போனோம்னா என் தானியம் எல்லாம் வீணா போயிரும் சொல்லி நினைக்கவே கூடாது. கர்த்தர் எனக்காக மழையை நுப்பாட்டுவார். அதான் விசுவாசம். மேகத்தை பார்த்துட்டு போகவே கூடாது. அறுக்கணும்னு புறப்பட்டா போய்கிட்டு இருக்கணும், அருந்துகிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. மேகமாவே நிப்பாட்டி விடுவார். அப்போ காற்று அடித்தாலும் சரி, காற்று அடிக்கிற பொழுது விதை வீணா போயிரும் நினைச்சா கொண்டு போயிரும் நினைக்க கூடாது. காற்றை ஒரு நிமிடம் நமக்காக நிப்பாட்டி வைக்க கர்த்தரால முடியும். அல்லேலூயா. ஆண்டவரால முடியாத ஒரு காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் நமக்காக யாவற்றை செய்து முடிக்கிறவர் சொல்றாரு. அந்த குருடனுடைய சம்பவத்தை வாசிங்க மறுபடியும். அங்க அதுக்கு அடுத்து வாசி 38. முன் நடப்பார்களும் பேசாமல் இருக்கும்படி முன்னால இயேசு கிறிஸ்துக்கு முன்னால நடந்து போற ஒரு கூட்டம்லாம் அந்த குருடனை பார்த்து என்ன செய்றாங்க? பேசாம இருக்கும்படி அதட்டினார்கள். என்ன செஞ்சாங்களாம்? அதட்டினாங்க. ஏய் சத்தம் போடாத, இயேசு கிறிஸ்து போறாரு, இப்ப போட்டு என்ன சத்தம் போடுத? ஆனா அவன் என்ன சத்தம் போட்டு கூப்பிட்டான்? தாவீதின் குமாரனே நீர் எனக்கு சொல்லி ஓன்னு சத்தம் போட்டு அவரை கூப்பிட்டான். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு முன்னால போற சீசர்கள் எல்லாம் அவரை அதட்டினார்கள். அதட்டின உடனே அவன் என்ன செஞ்சிட்டான்? சத்தம், ஐயோ அதட்டுதாங்களே, நம்மள சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லுதாங்களேன்னு சொல்லி அவன் அமைதியா இருக்கவில்லை. கிடைத்த நல்ல இதுதான் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, இப்பொழுதுதான் ஒரு நல்ல தருணம் கிடைச்சிருக்கு. இவன் அடிச்சாலும் பரவாயில்ல, மிதிச்சாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் கூப்பிட்டே திருவன் சொல்லி அவன் என்ன செஞ்சான்? அடுத்து
மிகவும் அதிகமாய் சத்தம் போட்டு இயேசுவை கூப்பிட்டான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து திரும்பி அவனை நோக்கி வந்தார். அல்லேலூயா. ஏன்னா தடைகள் வரத்தான் செய்யும், தடைகள் வரத்தான் செய்யும், எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும், எதிர்க்கதரமான வார்த்தைகள் நம்ம நோக்கி கடந்து வரதான் செய்யும். எத்தனை தடைகள் வந்தாலும் நாம கேட்கறத விடக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு இந்த வருஷத்தை விட்டா அப்படிதானே, 2021 விட்டா கிடைக்காதுமா? 2021 22 கல்வியாண்டு தானே பெயின் ஆண்டு. அப்ப இந்த கிடைக்கிற வாய்ப்பு ஆண்டவர் நினைச்ச கூடாதுன்னா விடவே கூடாது. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு எது தேவையோ அது எங்க கிடைக்கும்னா பரலோகத்துல இருந்து மட்டும்தான் கிடைக்கும். உலகத்துல எந்த மனுஷனாலையும் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஏசப்பாவால மட்டும்தான் முடியும். 350 ரூபாயை வச்சு அந்த ஜெப வீட்டை தொடங்கின அன்னைக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவழிஞ்சிருக்கு அப்படின்னா கர்த்தரால தான் முடிந்தது. அல்லேலூயா. நம்மளால முடியல. இன்றைக்கு வரைக்கும் தேவைகள் சந்திக்கப்படுகிறது என்று சொன்னால் காரணம் தேவனால மட்டும்தான் முடியும், நம்மளால முடியாது. அநேகர் பிராமிஸ் பண்ணாங்க, பிராமிஸ் பண்ணவங்க அப்புறம் பிராமிஸ் பண்ண மாதிரியே தான் இருக்காங்க. ஆனா பிராமிஸ் பண்ணாதவங்க எல்லாம் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அங்கதான் தேவனால் கூடும். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளணும். என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த விதமான காரியங்கள் நெகட்டிவா இருந்தாலும் அதை நினைச்சு பார்க்க கூடாது. இன்னும் ஆண்டவர் அதிகமா தேட ஆரம்பிக்கணும். அதிகமா இன்னும் அதிகமாய் சத்தம் போட்டான். சத்தம் போட்டோன்னு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இயேசு அவன் கூப்பிட்ட உடனே நின்று அந்த குருடனை யார் அதட்டினார்களோ, பேசக்கூடாது அமைதியா இருந்து அதட்டினார்களோ அவங்களையே தூக்கிட்டு வந்தார். அல்லேலூயா. அப்போ எது நமக்கு எதிரா இருக்கோ அதுவே நமக்கு சாதகமாகவும் மாறி. அல்லேலூயா. அப்ப இப்ப நமக்கு எதிரா இருக்குது என்னது? பினான்சியல். அப்படிதானே? பொருளாதாரம் தான் நமக்கு எதிரா இருக்கு. அப்படிதானே? படிப்புக்கா இருக்கட்டும், வீடு வாசலா இருக்கட்டும், நம்ம ஆசீர்வாதமா இருக்கட்டும், நினைத்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு, நீங்க நினைத்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு இப்ப முதல் அடிப்படை எதிரா இருக்கிறது என்னதுதான்? பொருளாதாரம். அப்போ யார் இவனை கூப்பிடக்கூடாது என்று அதட்டினார்களோ அவனையே ஆண்டவர் பயன்படுத்துறாரு. அவனை தூக்கிட்டு வா அப்படின்னாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு எதிராக இருக்கிற பொருளாதாரத்தையே அவரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. அந்த குருடனை தூக்கிட்டு வந்த உடனே இயேசு அவனை பார்த்து என்ன கேட்டாரு? அவன் குருடனை கீட்டே கொண்டு வந்த பொழுது இயேசு அந்த குருடனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இங்க பாருங்க, அப்போ இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கிட்டையும் வந்து நிக்கிறாரு. அதை முதல்ல மறந்துடக்கூடாது. நம்ம கிட்ட ஒவ்வொரு நாளும் வந்து நிக்கிறாரு. நாம தான் நல்ல குரட்டை போட்டு தூங்கிட்டு தின்னுட்டு தூங்கிட்டு நடக்கும். என்ன செய்யல? ஆண்டோட்ட கேட்கறத விட்டுருந்தோம். நம்ம கேட்டதை எதை கேட்டோமோ அதை விடாம கேட்டுக்கிட்டே இருக்கணும். சோர்ந்து பெறக்கூடாது அந்த காரியத்துல. சரியா? நம்ம எது வேணுமோ, வீடு வேணும்னா வீட விட கிடைக்கிற வரைக்கும் வீட்டு ஜெபத்தை விடக்கூடாது. சுகம் வேணுமா, சுகம் கிடைக்கிற வரைக்கும் அந்த ஜெபத்தை விடக்கூடாது. பணம் வேணுமா, பணம் கிடைக்கிற வரைக்கும் ஜெபத்தை விடக்கூடாது. ஐயோ நேத்து தான் ஜெபம் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கவே கூடாது. கிடைச்சி வாங்கி பையில வைக்கிற வரைக்கும் நினைக்க கூடாது. ஜெபத்தை விடக்கூடாது. டாக்டர் ஆகணும்னு நினைச்சிட்டா டாக்டர் ஆகி அது என்ன கோப்பு? செட்டஸ்கோப்பா. அதை தூக்கி தோல்ல போடுற வரைக்கும் நினைக்க கூடாது, விடக்கூடாது ஜெபத்தை. அப்போ ஜெபம் தான் உன்னை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. ஜெபமே ஜெயம். ஜெபத்தினால எதையும் சாதிக்க முடியும். மூல சாதிக்க முடியாத காரியத்தை முழங்கால மட்டும்தான் சாதிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப முழங்கால் போட்டு நல்லா ஜெபம் பண்ணினீங்க அப்படின்னா நீங்க எதையும் சாதிக்க முடியும். ஜெபித்து பாருங்க. நான் அடிக்கடி நான் ஊழியத்துக்கு போற இடத்துல எல்லாம் சொல்லுவேன், உன் பிரச்சனைய மனுஷங்கிட்ட போய் சொல்லாத, உன் பிரச்சனைய 4 பேர்கிட்ட சொல்லாத, உன் பிரச்சனைய உறவுகள்கிட்ட போய் சொல்லாத, முதல்ல இயேசு கிட்ட சொல்லு. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன தேவையா இருந்தாலும் முதல்ல யார்கிட்ட சொல்லணும்? இயேசு கிட்ட தினந்தோறும் சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா அவர் தான் நமக்கு உரிமை கொடுத்திருக்கிறார். அப்பா என்று அழைக்கின்ற ஆவி, அந்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம அப்பா கிட்ட ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? நம்ம அப்பாட்ட சில நேரம் தோணா தான் கிடைக்கும். அப்படிதானே?
உடனே கேட்டவுடனே தூக்கி தந்துருவாரா? கிடைக்க மாட்டார். அப்ப கேட்டுக்கொண்டே இருக்கணும். இயேசுவும் அப்படிதான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தொந்தரவு நிமித்தமாய் அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக இன்னொரு சிநேகிதன் தன் வீட்டுக்கு வந்தவனுக்கு ஆகாரம் வைப்பது, அவனுக்கு சாப்பிட கொடுக்க ஒண்ணு இல்லை. இன்னொரு தன் சிநேகிதன் ஓடுறான், ஏன் தேடி என் நண்பன் வந்திருக்கிறான், அவனுக்கு கொடுக்கற சாப்பிட கொடுக்க ஒண்ணு இல்லைன்னு எனக்கு இப்ப உதவி செய்யி, நான் அவனுக்கு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு அவன் கேட்கல. அவன் சொல்லுவான், இப்ப என்னால தர முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு போய் படுத்து கொடுவான். மறுபடியும் அவன் மனசு கேட்காது. அவன் நம்மள இந்த ராத்திரிலையும் அவன் என்ன செஞ்சல, நம்மள தொந்தரவு படுத்தினான். அது நிமித்தமாவது அவனுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அதே போல ஆண்டவர்கிட்ட கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவரை விடக்கூடாது. அல்லையா? கேட்டதை கிடைக்காது. என்ன எனக்கு ஓப்பு வர மாட்டேங்குது காயில, சரியா? ஆமா, அது கழுத்துல தொங்குற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை விடக்கூடாது. நம்ம கேட்டதை பெறுகிற வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்யக்கூடாதுன்னா விடவே கூடாது. அல்லையா? ஆண்டவர் இடத்துல நம்ம என்ன கேட்கிறோமோ அதை கிடைக்கிறோம். ஆண்டவர்கிட்ட இப்ப அதான் கேட்டுட்டு இருக்கோம், ஆண்டவரே சீக்கிரம் சர்ச்சை வேலை முடியணும், ஃபுல்லா ஏசி மாட்டணும். என்ன மாட்டணும்? இன்னும் 3 லட்சம் ரூபாய் எனக்கு வேணும். 3 நாளுக்கு இன்னும் அதிகமா நல்ல கணக்கு போட்டு 5 லட்சம் ரூபாய் எனக்கு தேவைப்படுது. 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. 50 ரூபாய் கூட என்ன கிடையாது, செலவு பண்ணணுங்கிற அளவுக்கு அந்த கிடையாது. 5000 கூட கிடையாது. ஆனா பாருங்க, ஆண்டவர் எனக்கு தருவாருங்கிறதா விசுவாசம். அல்லேலூயா. அப்ப நம்ம விடக்கூடாது. கேட்கிற பெருகிற வரைக்கும் ஆண்டவர் டென்ஷன் கூடாது, விடக்கூடாது. அதே போல ஆண்டவரிடத்துல வீட்டை தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், வீடு கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஆண்டவர் தருவார். நிச்சயம் ஒரு நாள் நம்ம சொந்த வீட்டுல போய் இருப்போம். ஒரு நாள் ஒரு நொடி பொழுதுனால ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை நமக்கு தருவார். அதான் விசுவாசம். நம்ம கேட்கறத பெருகிற வரைக்கும். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு ஒருத்தர் மணி பாஸ் வாங்கி கொடுக்கற பொழுது சொன்னார், 10 ரூபா வச்சு கொடுத்தாரு. அப்போ அண்ணே வச்சுக்கோங்க அப்படின்னு. ஆண்டவர் அப்ப நான் அதை வாங்கிட்டு அதை வாங்கி வச்சிருக்கிற பொழுது ஆண்டவரே 10 ரூபா வச்சு கொடுத்தாரு, பணத்தோட தந்தாரு. இந்த மணி பாச நான் தூர போடுற வரையிலும் பணம் என்ன செய்யக்கூடாது, என் மணி பாசுல குறையவே கூடாதுன்னு சொன்னா. அதே போல அந்த மணி பாஸ் டாக்டரா கழிஞ்சு அதை இன்னும் தூர போடல பத்திரமா வச்சிருக்கேன். டாக்டரா கழிகிற வரைக்கும் அதுல ரூபாயா தான் இருந்துதான் தூக்கி தூர வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு புது மணி பாஸ் ஒண்ணு வாங்கினேன். அந்த மணி பர்ஸ் வாங்கிலேயே ஆண்டவரே இந்த மணி பர்ஸ் எப்போதுமே எம்டியா இருக்கவே கூடாது அப்படின்னு பிளஸ் பண்ணி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இன்றைக்கு வரைக்கும் அந்த பர்ஸ் என்ன செய்யல, எம்டியா இல்ல. அல்லேலூயா. இனியும் இருக்காது என்பது விசுவாசம். அப்ப ஆண்டவர் சூழ்நிலையை பார்க்க கூடாது. நமக்கு வருமானம் வர்றதுக்கு வழி இல்லைன்னு கூட நம்ம நினைக்கலாம், வேலை வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கலாம். ஆண்டவர் நினைச்சா ஒரு வழியை திறக்க அவரால் முடியும். அல்லேலூயா. எல்லா வழியும் சரி பண்றதுக்கு இவ்வளவு நாள் சம்பாதிக்காத பணத்தை ஒரே ஒரு ராத்திரி பொழுதால ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா. ஒரு பெரிய ஆர்டர் கொடுத்தாலே போதும், முடிஞ்சு போச்சு. இத்தனை ஆண்டுகள் சம்பாதிக்காத பணத்தை அதன் மூலியமாக நம்மால் சம்பாதித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்க பலன் கொடுக்கிற கர்த்தர். ஆதலால் அன்பு தேவ பிள்ளைகளை தயவு செய்து சூழ்நிலையை பார்க்கவே கூடாது. சரியா? சூழ்நிலை என்னைக்குமே நமக்கு எதிராத்தான் இருக்கும். அதையும் தாண்டி ஆண்டவரை நம்பணும். அவன் சூழ்நிலையை பார்த்திருந்தான்னா அதட்டிட்டாங்களேன்னு சொல்லி அமைதியா இருந்திருந்தா அவன் கண் திறக்கப்பட்டிருக்குமா? கண் திறக்கப்பட்டிருக்காது. சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? அவனுக்கு எதிரா இருந்துச்சு. பேசக்கூடாது, சத்தம் போடாத, ஓரமாயிரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதட்டினார்கள். அதெல்லாம் பொருட்படுத்தல. அவன் கிடைத்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தினான். ஐயோ, நான் இந்த வாய்ப்பை விட்டுட்டேன்னா நான் இனி என்னைக்கு இயேசுவை பிடிக்க பார்க்க முடியும், என்னைக்கு நான் இயேசுவை கூப்பிட முடியும்னு சொல்லி இந்த வாய்ப்புல என்ன நடந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி உறுதியாய் மனதை வைத்துக் கொண்டு இயேசுவை நோக்கி மீண்டும் சத்தம் போட்டு கூப்பிட்டான். இயேசு அவன் பட்சமாய் வந்தார். அவனுக்கு வந்து அவன் விரும்பின காரியம் நடந்துச்சு. அவன் கண்ணை திறந்து விட்டார். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன நடந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் செபத்தை நினைச்ச கூடாது, விடக்கூடாது. சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, கடன் மேல கடன் போனாலும் சரி, எதை விடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபத்துல சோர்ந்துறாங்க. எப்படி? நான் செவமணி என்ன நடக்கு, சோமணி பார்த்துட்டு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு நினைச்சதை விட்டுருதோம். ஜெபத்தையே விட்டுருதோம், சோர்ந்து போயிருந்தோம். நேத்து கேட்டதை இன்னைக்கு விட்டுருதோம், இன்னைக்கு கேட்டதை நாளைக்கு விட்டுருதோம். நம்ம இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். நேத்து கேட்டதை நினைச்சிட்டோம், விட்டுட்டோம். விடவே கூடாது. நேற்று கேட்டது, முந்தா நாள் கேட்டது, போன மாசம், போன வருஷம், அப்போ 4 வருஷத்துக்கு முன்னால கேட்டது இன்னைக்கு வரைக்கும் நடக்கலாம்னு அதையும் ஞாபகப்படுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கணும்.
அல்லேலூயா. கேட்டதை பெறுகிற வரைக்கும் விடவே கூடாது. சூழ்நிலையை பார்க்காதங்க, தயவு செய்து எல்லா எதிர்மறையான நிலைமைகளை பார்க்காதபடிக்கு விசுவாசத்தோடு, ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொன்னது போல விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண முடியும், தேவனுடைய அற்புதத்தை காண முடியும், தேவனுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய முடியும், தேவன் சுகத்தை கொடுக்க முடியும், உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தை உயர்த்த முடியும், ஏசப்பாவால வீடு கொடுக்க முடியும், கடன் எல்லாம் மாறும். அல்லேலூயா. கடனில் இருந்து விடுதலை பெறுவோம் நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அது பாட்டு ஒரு வாரமா இருந்துட்டு போகுது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கர்த்தர் நல்லவர், ஆண்டவரால முடியாதது ஒன்றுமே இல்லை. அப்ப பாருங்க, 2 நாளைக்கு முன்னாலே இருந்த சம்பவம் இப்ப கூட பாட்டி வட்டி வீட்டு வாடகை வாங்கிட்டு போகுதுன்னா 4 நாளைக்கு முன்னால பாட்டி வந்தா 40 பைசா கூட கிடையாது. இன்னைக்கு வந்தோனும் தூக்கி அனுப்புறோம்னா அதான் கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் தருவார். அதன் காலத்துல அதன் காரியத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரத்துல 34வது வசனத்தை வாசிங்க. 34 கடைசி வசனம். மத்தேயு 6:34 கடைசி வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதங்க. ஐயோ, நாளைக்கு நான் டாக்டர் படிக்க போனோம், நான் நீட்டுல சேர போனோம், எனக்கு அவ்வளவு பணம் வேணுமேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாதான்? கவலைப்படக்கூடாது. ஐயோ, நாளைக்கு நான் இவ்வளவு வட்டி கட்டணும், நாளைக்கு இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு நான் என்ன செய்ய போறேன், எப்ப அடைக்க போறேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாதான்? கவலைப்படக்கூடாது. நாளைய தினத்துக்குரிய காரியத்தை கர்த்தர் வாக்கி செய்வேங்கிறார். அல்லேலூயா. அதன் காரியம் இன்றைக்கு உள்ளது போதும் என்ற மனதோடு இருந்தாலே போதுமா? நாளைய காரியத்தை குறித்து நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாளைக்கு உள்ளது நாளைக்கு நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது ஜெபம் தான். அல்லேலூயா. இன்னைக்கு நாளைக்கு நடக்க வேண்டியவைகளுக்காக இன்னைக்கு ஜெபம் தான் பண்ணணும். இன்னைக்கு போய் நம்ம என்னதான் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாலும் நாளைக்கு உள்ள காரியத்தை இன்னைக்கு நினைச்ச முடியாது, சாதிக்க முடியாது. முழங்கால போட்டு அமைதி ஆண்டவரை நோக்கி நாளைக்குள்ள காரியத்தை பூரா பட்டியல் போட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு உட்கார்ந்துட்டா நாளைக்கு நீட்டுக்கு வேண்டிய 30,000 கிரெடிட் ஆயிரும். அல்லேலூயா. ஆண்டவர் தருவார். ஆண்டவரால முடியாது ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. அப்ப ஏசப்பா போதுமானவைகளை நிறைவாய் தருகிற கர்த்தர். நாளைய தினம் குறித்து நீங்க என்ன செய்யக்கூடாதான்? கவலைப்படக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா நாளைக்கு நாளானிக்கு அடுத்த வாரம் ஒவ்வொரு சம்பவத்துக்குமே நமக்கு வைத்த கலக்குது. அப்படிதானே? கலக்குது. ஆண்டவர் அதான் சொன்னா, நீ அப்படிலாம் பயப்படாதப்பா, நீ ஏன் கலங்குற, திகைத, பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேங்கிறார். அதனால சூழ்நிலையை பார்க்காத. காற்றை கவனிக்கிறவன் எப்படி விதைக்க மாட்டானோ, மேகத்தை கவனிக்கிறவன் எப்படி அறுக்க மாட்டானோ, அதே போல நீ பிரச்சனைய சூழ்நிலையை பார்த்த அப்படின்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்கிற பொழுது படிப்பு தான், வேலை வாய்ப்பு, வருமானம், கடன் மாறுதல், வீடு கட்டுகிற காரியம், நல்ல சுகம், ஆரோக்கியம், இப்படி எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் எப்ப பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையும் பார்க்காம கர்த்தரை மட்டும் எல்லா சூழ்நிலையிலும் தேடுகிற பொழுதுதான் இதை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. அதனால இப்ப நீ என்ன ஆயிருவ? விசுவாசிக்கணும்ல, ஜெபம் பண்ணுவியா? ஆமா. இனி என்ன செய்யணும்னா நீ உறுதியாய் நின்னா உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அதனால பணம் எங்க இருந்து வரும் நினைக்காத, பரலோகத்திலிருந்து வரும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது வெள்ளியும் பொன்னும் யாருடையது? கர்த்தருடையது. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையதுன்னா கர்த்தர் யாரு நமக்கு? அப்பா. அப்பான்னு கூட வச்சிருக்கிறார்ல. அப்பா சொத்து யாருக்கு? பிள்ளைக்கு தானே. அப்ப உனக்கு தானே. அப்ப ஏன் நீ கவலைப்படணும்? சொல்ல நல்லா தாயா இருக்கு, அப்படிதானே? கேட்க நல்லா தான் இருக்கு, சொல்லதுக்கும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். அதையும் தாண்டி நம்புகிறவன் தான் பாக்கியவன். அதையும் தாண்டி விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்பிக்கைக்குரிய காரியங்களை தருகிறவர். ஆண்டவரை நம்புங்க. தயவு செய்து வேத வசனம் சொல்லும் பொழுது எந்த நெருக்கடி வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் விட்டு விடக்கூடாது. ஏசப்பாவை கூப்பிடுறத விடவே கூடாது. அந்த குருடனை போல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஏசப்பாவை எனக்கு நான் நினைச்சது கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன்னு சொல்லி குருடனை போல பிடிச்சுக்கணும். ஏசப்பா சொன்னது போல நீ நம்பிக்கையோட இரு. மரித்த லாசரு உயிரோட எழுப்புவது லேசான காரியம்னா 30,000 பெரிய காரியமா? 30 லட்சம் பெரிய காரியமா? லேசான காரியம். செத்தவன் உயிரோட வரதே பெரிய காரியம்னா அப்ப இதெல்லாம் பெரிய காரியமா? கிடையாது.
லேசான ஒரு காரியம். அல்லேலூயா. ஆண்டவர் மட்டும்தான் எல்லாவற்றையும் நமக்கு தர முடியும். அல்லேலூயா. கர்த்தரால கூடாதது ஒண்ணுமே கிடையாது. நான் கூட சில நேரம் அடிக்கடி பயந்துட்டே இருப்பேன். எனக்கு இந்த ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு கேஸ் நடக்கல, எதுக்கு அடிக்கடி சில நேரம் மாம்சத்துல பயம் வரும். அன்னைக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னால எங்க வைக்கல பார்த்தேன். அண்ணே தைரியமா இருங்கண்ணே, நான் இருக்கேன்லானே, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, என்னை வழி நடத்துக்கு கர்த்தர் உங்களை, நீங்க ஊழியம் செய்யற கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, என் கூட இருக்கிறாரு, நம்ம கூட இருக்காரு, நீங்க இப்படி வாங்க தைரியமா இருங்க அப்படின்னு வக்கீல் நம்ம போட்டு சொல்லி அனுப்புறாரு. அப்ப கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நன்மை செய்தா நன்மை உண்டு, தீமை செய்தா தீமை. எதை விதைத்தோனோ அதை தான் நான் அறுப்பேன். அல்லேலூயா. நன்மையை விதைத்தால் நான் நன்மையை அறுப்பேன், தீமையை விதைத்தால் நான் தீமையை அறுப்பேன். அல்லேலூயா. நன்மையை மட்டும் நம்ம விதைக்கிறவர்களாய் காணப்பட்டால் என்றைக்கும் நன்மையை அறுத்தே தரலாம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சமூகத்துல தயவு செய்து நம்பிக்கையில இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதே போல விசுவாசத்தில் இருக்கணும். எந்த சூழ்நிலையும் பார்க்கவே கூடாது. எதிர்மறையான காலங்களை, எதிர்மறையான சூழல், குடும்பத்தினுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்தோம்னா நாம எதையுமே சாதிக்க முடியாது. என் பாக்கெட்டை பார்த்தா நான் வாங்கணும்னு நினைக்கிறத வாங்க முடியாது. என் மணி பாச திறந்து பார்த்துட்டு ஐயோ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நான் பேக் வாங்கிட்டோம்னா நினைச்சதை சாதிக்க முடியாது. நான் கேட்டது கிடைக்கும், என் ஆண்டவர் எனக்கு தருவார் அப்படின்னு நினைச்சு ஜெபத்திலே உறுதியாயிருந்தார், ஊழியத்தில இன்னும் என்ன உயர்த்துவார், ஊழிய தேவையை சந்திப்பார், ஊழியத்தில இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார் என்று சொல்லி நாள்தோறும் ஆண்டவரை பிடித்து கொண்டே இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் இன்று வரைக்கும் என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதே போலதான் உங்க படிப்புக்கும் சரி, குடும்பத்துக்கும் சரி, குடும்ப தேவைக்கும் சரி, சுகத்துக்கும் சரி, ஆரோக்கியத்துக்கும் சரி, எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு நன்மை தருவார், நான் பெற்றுக்கொள்வேன் என்று நம்பி இருக்கிற பொழுதுதான் கவனிக்காதங்க. என்னத்தை கவனிக்க கூடாது? இருக்கிற நிலைமையே பார்க்காதங்க, இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதங்க. ஐயோ நான் கடன்ல இருக்கிறேன், குடும்பத்துல வருமானம் இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, வேலை வந்தாலும் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை, என்ன சரீர ரீதியான சூழ்நிலை இல்ல என்று சொல்லி எல்லாமே நம்ம எதிர்மறையா பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றையுமே பெற்றுக்கொள்ள முடியாது, ஒண்ணுமே பார்க்க கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்கு செய்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றிலும் அற்புதம் செய்வார், அதிசயங்களை செய்வார், பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அவரை மட்டும் பிடிச்சுக்கோங்க, சூழ்நிலையை பார்க்காதங்க, வேத வாக்கின்படி அவரை மட்டும் பிடிச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும். என்ன ஆகணும்? டீச்சர் ஆக முடியும். அப்ப டீச்சர் ஆகிற வரைக்கும் நீ ஜெபத்தை விட்டுறக்கூடாது. சோறு சாப்பிடுதியா இல்லையா நினைச்ச கூடாது, ஜெபத்தை விட்டுறக்கூடாது. இசப்பா நான் டீச்சர் ஆவேன், டீச்சர் ஆவேன், டீச்சர் ஆயிட்டேனே சொல்லணும். சரியா? நான் டாக்டர் ஆவேன், டாக்டர் ஆவேன், டாக்டரா ஆயிட்டேன்னு சொல்லிதான் விசுவாசம். அல்லேலூயா. அப்ப என்ன வேணும் எல்லாம் ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை நான் பெற்றுக்கொண்டேங்கிறது விசுவாசம். ஆணித்தரமான விசுவாசம் உங்ககிட்ட இருந்தா தான். இயேசுவே சொன்னார், நீ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு தான் பைபிள் எழுதினார். அந்த குருடனை கடைசி பார்க்கிற பொழுது அப்படிதான் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் சுகப்படுத்துகிற பொழுதெல்லாம் சொன்னார். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஆண்டுடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது வல்லமை புறப்பட்டு சுகம் பெற்ற பொழுது அவளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. 38 வருஷம் வியாதி படுக்கையில கடந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. அவர் விசுவாசம், நம்ம விசுவாசம் தான் நம்மை ரட்சிக்கும். இயேசுவுக்கே அப்படின்னா நம்மளை ஏமாத்தும். புரிஞ்சுட்டா? அவரால கூட ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவரே உங்ககிட்ட என்னத்தை தான் எதிர்பார்க்கிறாரு? விசுவாசத்தை தான் எதிர்பார்க்கிறாரு. அதனால சூழ்நிலை ஒரு நாள் பார்க்க கூடாது, எதையுமே பார்க்காதங்க. இயேசு என் கூட இருக்கிறார், நான் எதையும் பார்க்க மாட்டேன். எனக்கு கடன் ஒரு பொருட்டல்ல, என் வருமானம் ஒரு பொருட்டல்ல, என் பொருளாதார குறைவு ஒரு பொருட்டல்ல, என் பொருளாதார சூழ்நிலை ஒரு பொருட்டல்ல, என் சரீரம் ஒரு பொருட்டல்ல. இயேசு என் கூட இருக்கிறார், எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. இதை மட்டும் பிடித்து கொண்டால் நாம நினைத்ததை சாதிக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் பிடிச்சுக்கோங்க, நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சூழ்நிலை ஒரு நாளும் பார்க்காம இருந்தோம் அப்படின்னா அந்த பரிதிமை குருடன் எப்படி சுகம் பெற்றுக் கொண்டானோ அதே போல நம்மளும் அற்புதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். எப்படி மரித்த லாசர் உயிரோடு எழுந்து வந்தானோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் மரித்து வண்ணமாயிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உயிர் பெறும். அல்லேலூயா. ஆண்டவரை மட்டும் பிடித்துக் கொள்ளணும். கவனிக்காதங்க. காற்றுக்கு போன்றதான சூழ்நிலையும் மேகம் போன்றதான சூழ்நிலையும் நீங்க பார்க்காதங்க. எல்லாமே கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். கர்த்தருக்கு பிரியமா இருந்து நம்ம நடந்து விசுவாசத்தோட நம்பிக்கையோட இருந்தோம் அப்படின்னா நாம அறுவடை செய்ய முடியும். களஞ்சியம் நிரம்பும். அல்லேலூயா. நம்ம விதைத்தது நல்ல தானியங்களை, நல்ல விளைச்சல்களை கொடுக்கும். காற்றை கவனித்து விதைக்க கூடாது, மேகத்தை கவனித்து அறுக்க கூடாது. கவனிக்காம விதைக்கணும்,
மேகத்தை கவனிக்காம அறுக்கணும். அப்ப நம்ம களஞ்சியங்கள் நிரம்பி வழியும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். லாசருவை போன்று, பர்திமேயு குருடனை போல, 18 வருஷம் கூனியாயிருந்த மனுஷனை போல, 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல, 38 வருஷம் வியாதி படுக்கையில் இந்த மனுஷனை போல அற்புதத்தை எப்ப பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், சூழ்நிலை பாராமல் ஆண்டவரை நோக்கி கேட்டுக்கொண்டே இருந்தால் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணு. கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. இந்த நல்ல அருமையான வேளையில் ஆண்டவரே நீங்க எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. தகப்பனே, கேட்டுக்கொண்ட எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவங்க ஆசீர்வாதத்தை, சுகத்தை, விடுதலையை, ஆண்டவரே நன்மைகளை பெறுவதற்கு சூழ்நிலைகள் எல்லாமே எதிராக ஒருவேளை இருக்கலாம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆனா வேத வசனம் எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்தீங்க. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகத்தை கவனிக்கிறவன் அறுக்க மாட்டான் என்று சொன்ன வேத வாக்கியத்தின்படி இன்னைக்கு அநேகர் ஆண்டவரே காற்று போன்ற சூழ்நிலைகளையும் மேகம் போன்றதான சூழ்நிலைகளையும் பார்த்து கொண்டு இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்களை, சுகத்தை, விடுதலையை ஆண்டவரை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற உம்முடைய ஜனங்களை இன்றைக்கு ஆண்டவரே நீங்க ஸ்திரப்படுத்துவீராக. நம்பிக்கையை, விசுவாசத்தில் இன்றைக்கு ஸ்திரப்படுத்துவீராக. சூழ்நிலையை பார்க்காமல், தன் சரீர நிலையை பார்க்காமல், தன் வியாதியை பார்க்காமல், தன் பொருளாதாரத்தை பார்க்காமல், தன் கடன் பிரச்சனைகளை பார்க்காமல், தன் வருமான காரியங்களை பார்க்காமல், கர்த்தரை நோக்கி மாத்திரம் பார்த்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள, விடுதலையை பெற்றுக்கொள்ள, சுகத்தை பெற்றுக்கொள்ள இப்பொழுதே அவர்களை ஸ்திரப்படுத்துவீராக. இப்பொழுதே அவர்களை பலப்படுத்துவீராக. நம்பிக்கையிலேயும் விசுவாசத்திலேயோ அவர்களை ஸ்திரப்படுத்துவீராக, அவர்களை உறுதிப்படுத்துவீராக. ஜெப ஆவியினாலே நிரப்பும் ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா தகப்பனை எதிர்மறையாக எது இருந்தாலும் அவைகளெல்லாம் கர்த்தர் நொறுக்கி போட்டு ஆண்டவரே அவைகளை அப்புறப்படுத்த உடைய பிள்ளைகளுடைய விருப்பம் நிறைவேறட்டும் ஐயா. உடைய பிள்ளைகளுடைய ஆசைகள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் விரும்பின காரியம் நிறைவேறும்படியாய் அற்புதம் செய்யுங்கப்பா. தடைகள் நீங்க போகட்டும் ஆண்டவரே. எதிர்மறையான காரியங்கள் நீங்க போகட்டும் ஐயா. வியாதிகள் நீங்க போகட்டும் ஆண்டவரே. நோய்கள் எல்லாம் நீங்க போகட்டும் ஆண்டவரே. வறுமை எல்லாம் நீங்க போகட்டும், வெறுமைகள் எல்லாம் நீங்க போகட்டும், தரித்திரங்கள் நீங்க போகட்டும் ஐயா. ஓ கடன் பிரச்சனைகள் மாறி போகட்டும் ஆண்டவரே. நல்ல பொருளாதாரம் உண்டாகட்டும், நல்ல வருமானங்கள் உண்டாகட்டும், வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும், நோயிலிருந்து குணம் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொடுப்பீராக. எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும் ஐயா. எல்லா பொல்லாத ஆவிகளும், எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகளும் வெளியேறும்படியாக செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஓ பயத்தினாலும் ஆண்டவரே, நடுக்கத்தினாலும், கலக்கத்தினாலும் ஆண்டவரே, எதிர்மறையான எண்ணங்களினாலும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா அடிமைத்தனத்தின் சிந்தனையின் ஆவிகளை எல்லாம் இயேசுவின் நாமத்திலே கடிந்து புறப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய பிள்ளைகள் நன்றாய் விதைத்து நன்றாய் அறுவடை செய்ய ஆண்டவரே நீங்க உதவி செய்ய. ஜெபத்திலே விதைத்து ஆண்டவரே துதித்தலினால் அறுவடை செய்து உம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உடைய பிள்ளைகள் எதையெல்லாம் விரும்புகிறார்களோ, உடைய பிள்ளைகள் இதுவரைக்கு ஆசைப்பட்டு எதையெல்லாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அதையெல்லாம் வரும் நாட்களில் பெற்றுக்கொள்ள இப்பொழுதே ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னவாக வேண்டும் என்று பிள்ளைகள் ஆரம்ப காலத்திலிருந்து படித்து வந்து கொண்டிருக்கிறார்களோ அதை ஆண்டவரை சாதிக்கிறவர்களாய் மாற்றும் ஐயா. அதை சுதந்திரித்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. எந்த படிப்பை நிறைவேற்றி எதை சாதிக்க வேண்டும், எந்த ஃபீல்டில் போய் நான் படிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்களோ அதை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கிடைக்கிற காரியங்கள் ஆண்டவரே, எதிர்பார்க்கிற காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்யும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய ஆசைகள் எல்லாம் வாய்க்க செய்வீராக. பிள்ளைகளுடைய விருப்பங்களை வாய்க்க செய்வீராக. பண தேவைகளை வாய்க்க செய்வீராக ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதங்களையும் வாய்க்க செய்யுங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும். எல்லா தீமைகளும் விலகி போகட்டும், எல்லா குறைவுகளும் நீங்கி போகட்டும். விசுவாசத்தில் நம்பிக்கையிலும் நாளுக்கு நாள் உடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே வளர்ந்தேற உதவி செய்வீராக ஆண்டவரே. நல்ல செழிப்பாகட்டும் ஆண்டவரே. செழிப்பை கொடுப்பீராக, செழிப்பை கொடுப்பீராக. குறைவுகள் எல்லாம் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்திலே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தருவேன் சொன்னீங்க. சொந்த வீடை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. நல்ல வருமானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நம்பின மனிதர்கள் எல்லாம் கைவிட்டாலும் இயேசு ஒருபோது கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கையில நாளுக்கு நாள் வளர உதவி செய்வீராக.
அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் பெரிய பலத்த காரியங்களை செய்யுங்க. உடைய வாக்கு தத்தங்களின்படி ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இதை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில இன்றைக்கே அற்புதத்தை செய்யுங்கப்பா. இன்றைக்கு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. நல்ல செய்திகள் ஆண்டவரே அவர்களுக்கு கூடி வரட்டும் ஐயா. நல்ல செய்திகள் இப்பொழுதே புறப்பட்டு வரட்டும் ஐயா. நற்செய்திகள் இப்பொழுதே புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. நன்மைகள் இப்பொழுதே புறப்படட்டும் ஐயா. அதிசயங்கள் இப்பொழுதே வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிரியைகள் இப்பொழுதே வெளிப்படுவீராக. உம்முடைய மகிமை இப்பொழுதே வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதி ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை விசுவாசித்து உம்முடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்டதையெல்லாம் பெற்றுக் கொண்டு விட்டோம் என்று விசுவாசித்து உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்க ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்த எப்படி அந்த குருடன் ஆண்டவரே அப்பா பார்வையடைந்து உம்மை மகிமைப்படுத்தினாரோ அதே போல ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிற வாரிக்கு ஆண்டவரே நாங்கள் எந்த சூழ்நிலையும் பார்க்காமல் உம்மை மாத்திரம் உறுதியாய் பற்றிக் கொள்ள ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுதே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும். சமாதானமும் சந்தோஷமும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் ஆசீர்வாதங்களும் மன நிறைவுகளும் நற்செய்திகளும் நல்ல செய்திகளும் உண்டாகும்படியாய் வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.